நான் உங்கள் தனுஜா பவர்ஃபுல் கைடன்ஸ்ல இருந்து. இன்னைக்கு தைப்பூசம். இன்னைக்கு February 1 ஞாயிற்றுக்கிழமை. ஸோ சூரியனோட வருடம், சூரியனோட நாள் ஞாயிற்றுக்கிழமையா வந்திருக்கு. நமக்கு முருகர் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாருங்கிறத பார்க்கலாம். தி லைட் ஆஃப் ட்ரூத். இத பாத்தீங்கன்னா சிவன் வேறு, சக்தி வேறு, நான் வேறு இல்ல. அதாவது சிவன் அதோமுகத்திலிருந்து தோன்றியவர் தான் முருகன். சக்தி அப்படிங்கிறது அர்த்தநாரீஸ்வரர் தான். சிவனுள் பாதி இருப்பதுதான் சக்தி. முருகருக்கு கொடுத்தது சக்தி வேல். சோ சக்திங்கிறது ஒரு ஃபெமினைன் எனர்ஜி, சிவன் அப்படிங்கிறது மாஸ்குலைன் எனர்ஜி. இந்த ரெண்டு எனர்ஜியும் கலந்த ஸ்வரூபம் நான் அக்னி ஸ்வரூபம். சோ இவருக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கு. சீக்ரெட்ஸ் எப்படி கொடுக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குறியீடுகள் வழியா அவர் கொடுக்கிறாரு. அது ஒன்று இல்லாம அவர் என்ன சொல்றாரு, எனக்கு பின்னாடி ஒரு வழிவட்டம் இருக்கு, அதுதான் ஞானம். அப்போ நீ என்ன பண்ணணும், நான் என்ன பூஜை பண்ணா என் தடைகள் தீரும், நான் என்ன பரிகாரம் பண்ணா எனக்கு வர வேண்டியது வரும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க இல்லையா முருகர் கிட்ட. அவர் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், ஞானம். ஞானம் அதாவது நமக்கு குருமார்கள், நமக்கு சித்தர்கள் கொடுத்திருக்க நிறைய பதிகங்கள், நிறைய பதிவுகள்ல இருந்து, நிறைய பாடங்கள், ஸ்லோகங்கள்ல இருந்து தெளிவுபடுத்தி அதையெல்லாம் நம்ம பாராயணம் செய்யும் பொழுது ஒவ்வொரு குறியீடுகளின் ஞானமும் அதோட ரகசியமும் நமக்கு தெரியும். அதை தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா அந்த ரகசியத்தை வச்சுட்டே தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு முருகரை ரீச் பண்ண முடியும், நம்ம ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. உதாரணத்துக்கு இப்போ சஸ்திர பந்தம்னு ஒண்ணு இருக்கு. இப்போ சஸ்திர பந்தம்னா என்ன, மயூர பந்தம்னா என்ன, இது எல்லாம் குறியீடுகள். அந்த குறியீடுகள் எல்லாமே உங்களுக்கு இதுல சின்ன சின்னதா காணப்படுது. சோ முருகர் ஒரு மிஸ்டிக்கல் காட், நிறைய ரகசியம் வாய்ந்த ஒரு ஒரு சக்தி, ஒரு பவர், சரிங்களா? சோ அவருக்குள்ள யார் இருக்காங்க, சிவனும் இருக்காங்க, பார்வதியும் இருக்காங்க, தன்னோட ஞானமும் இருக்கு, தகப்பன் சுவாமின்னு பேர் எடுத்தவர். சோ இப்ப நம்ம என்ன அவர் நமக்கு கைடன்ஸ் கொடுக்கிறாருன்னா, அவரு விட்டுட்டு போன நிறைய மந்திரங்கள், ஸ்லோகங்கள், எது குருமார்கள் வழியா அவர் எழுத வச்சிருக்காரோ அதெல்லாம் நமக்கு பயன்படும். அதை பற்றி நம்ம போனோம் அப்படின்னா நம்மளோட பிரச்சனைகளுக்கு தீர்வு நம்ம காண முடியும். தேங்க்யூ.